ஜெயரங்கன். எழுதியவர் ஜே.ஆர். ரங்கராஜு. அத்தியாயம் 14. கோவிந்தன் ஆராய்ச்சி. முன்தொடர்ச்சி. பொழுது விடிந்து 10 மணிக்கு பின்தான் ஒவ்வொருவராக அம்மூவரும் எழுந்து ஸ்நானம் செய்து சாப்பிட்ட பின் சுந்தரராஜு அலுப்பால் மீண்டும் படுத்துறங்கிவிட்டார். அப்போது கோவிந்தன் செல்வத்தை பார்த்து, செல்வம், அன்று மாலை வரையில் கொடிக்காமத்திலிருந்த நீங்கள் எவ்வாறு திருவீரராஜபட்டணம் வந்து பிரமாண வாக்குமூலம் கொடுத்துவிட்டு மறுநாள் காலை 5 மணிக்கு கொடிக்காமம் சேர்ந்து விட்டீர்கள்? அதை பற்றி விவரமாய் தெரிவி. ஏனென்றால் நீ பிரமாண வாக்குமூலம் கொடுப்பதற்கு முன்னமே டெபுட்டி கலெக்டர் வீட்டில் 50,000 ரூபாய்கள் திருடு போன விஷயம் உனக்கு தெரிந்திருக்கிறது. அதை பற்றி நன்றாய் ஞாபகப்படுத்தி சொன்னால் அத்திருடர்களை கண்டுபிடித்து அவர்களின் மூலமாய் மிகவும் சிக்கலாயிருக்கும் விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். ஆகையால் தயவு செய்து ஒன்றும் ஒழிக்காமல் விவரமாய் சொல்லு என்று கேட்டார். அவள் பின்வருமாறு சொன்னாள். நாங்கள் இருவர் இரகசியமாயும் ஏகாந்தமாயும் பேசிக்கொண்டிருந்ததை எங்கள் வேலைக்காரனாகிய நடேசன் உற்று கேட்டதாக ஸ்ரீதர் ஸ்திரப்படுத்தி கொண்டதும் ஸ்ரீதருக்கும் எனக்கும் பிரயாணத்திற்கு வேண்டிய சகல முஸ்தீப்புகளுடன் ஆபீஸ் மேனேஜரை எங்கள் ஆகாய விமானம் விட்டிருக்கும் இடத்தில் இரகசியமாய் வந்திருக்கும்படி ஸ்ரீதர் சொல்லி அனுப்பிவிட்டு வழக்கம் போல் உலாவப் போவது போல் போய் அங்கிருந்து நேராக வீட்டிற்கு திரும்பாமல் நாங்கள் இருவரும் எங்கள் ஆகாய விமான கிடங்கிற்கு சென்றோம். அங்கு எங்கள் மோட்டார் வண்டியை விட்டுவிட்டு எங்கள் ஆகாய விமானத்தில் ஏறி புறப்பட்டோம். ஸ்ரீதர் ஆகாய விமானம் ஓட்டி அனுபவப்பட்டு அனுமதி சீட்டு பெற்றிருப்பவராதலால் ஆகாய விமானத்தை யாதொரு ஆபத்தில்லாமல் ஓட்டி திருவீரராஜபட்டணம் கடற்கரையில் ஏகாந்தமான இடத்தில் அதற்கென சுற்றுமதில்கள் அமைக்கப்பட்டு தயாரித்து வைத்திருக்கும் இடத்தில் இறக்கினார். அந்த விமானமானது நவீன முறையில் அமைக்க பெற்றதாதலால் இதர விமானங்களைப் போல் பலத்த சத்தம் உண்டாக்குவதில்லை. ஆகையால் ஏதோ லேசாய் ஆகாயத்தில் ஒரு சத்தம் உண்டாக அச்சத்தம் எங்கிருந்து வருகிறதென்று கவனித்து பார்க்கும் முன் ஒன்றுமில்லாமல் நிசப்தமாயிருந்தால் விமானம் வந்ததும் இறங்கியதும் எவரும் கவனிக்கவில்லை. அங்கு காவலுக்கு படுத்திருந்த சின்ன மீன் கந்தனை எழுப்பி பூட்டை திறந்து கொண்டு வெளியே வந்து மீண்டும் அவ்விடத்தை பூட்டிவிட்டு எவர் கண்ணுக்கும் படாமல் இருப்பதற்காக ஏகாந்தமான வழியில் சென்று மீன்கந்தன் மட்டும் தனது வீட்டிற்குள் போய் பார்த்து எல்லோரும் தூங்குவதைக் கண்டு ஸ்ரீனிவாசலு ராஜுவின் அறைக்கு போகும் அறைக்கு ஸ்ரீதரையும் என்னையும் அழைத்து போய் அங்கிருந்த இரகசிய வழியில் எங்களை பல படிகள் மூலமாய் அழைத்து போய் என்னை அங்கிருந்தபடியே அவர் தகப்பனாரை பார்த்து கொள்ளும்படி சொல்லிவிட்டு கதவை திறந்து கொண்டு தன் தகப்பனாரிடம் சென்றார். உடனே ஸ்ரீனிவாசலு ராஜு செல்லம் காமாட்சி ராவுடன் சதிய ஆலோசனை செய்து சுந்தரராஜுவை பிடிப்பதற்காக விளம்பரம் போட்டதையும் தான் அழைத்து எச்சரித்ததையும் தமது எச்சரிப்பை அலட்சியம் செய்துவிட்டு அவள் மீண்டும் இன்ஸ்பெக்டர் காமாட்சி ராவுடன் இப்போது கூட சல்லாபித்து கொண்டிருப்பதையும் சொன்னார். அப்போது சுந்தரராஜு, அப்பா, தங்கள் வார்த்தையை நான் சந்தேகப்படுவதாக தாங்கள் நினைக்க வேண்டாம். செல்லம், என் பேரில் அவ்வளவு பிரியம் வைத்திருந்த எனது செல்லம் அவ்வாறு செய்வாளா என்ற சந்தேகம் என் மனத்தில் தோன்றுகிறது. ஆகையால் எவருக்கும் தெரியாமல் நான் அவள் வீடு சென்று ஆண்டறிந்து வருகிறேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசலு ராஜு, சுந்தரம், அவசரப்படாதே. நீ அவன் வீடு செல்வது அபாயகரமாய் முடியும். ஏனெனில் அங்கு காமாட்சி ராவ் உன்னை எந்த நிமிஷமும் எதிர்பார்த்து கை துப்பாக்கியுடனும் கை விலங்குகளுடனும் ஆயத்தமாயிருக்கிறான். ஆகையால் நீ அங்கு போகக்கூடாது. அதற்கு ஸ்ரீதர், அந்த காமாட்சி ராவ் அவ்வளவு சுலபமாய் என்னை பிடித்து விடுவான் என்று நினைக்கிறீர்களா என்ன? தங்களைப் போல் நான் அவ்வளவு பலசாலி அல்லவாயினும் தங்கள் பலத்தில் 3/4 பங்கு பலமாவது எனக்கு இருக்கிறது என்பதை தாங்கள் மறந்தீர்கள் போலும் என்றார். அதற்கு அவர், அந்த விளம்பரத்தை கண்டு நீ எப்படியாவது வருவாய் என்று அவனுக்கு திட்டமாய் தெரியும். ஆகையால் அவன் தாசி செல்லத்துடன் அவள் படுக்கையில் படுத்திருக்கிறான். நீ வந்தால் உடனே பிகில் ஊதுவதாயும் உடனே வரும்படி ஆயத்தமாய் அத்தெருவின் 14ஆம் நம்பர் வீட்டு திண்ணையில் 10 பேர் போலீசாரை துப்பாக்கிகள் சகிதம் வைத்திருக்கிறான். ஆகையால் நீ அவள் வீட்டிற்கு போனால் அவன் கையில் அகப்படாவிட்டாலும் போலீசாரால் பிடிக்கப்படுவாய். இல்லாவிட்டால் சுடப்பட்டாவது இறப்பாய். ஆதலால் அங்கு போகவே கூடாது என்றார் மாமா.
ஸ்ரீதர் சற்று ஆலோசித்து செல்லம் வீட்டிற்கு போகாமல் பக்கத்து வீட்டு மாடியிலிருந்து கவனிப்பதாய் சொன்னார். அதற்கு மாமா அவர்கள் பக்கத்து வீடு காலியாயிருப்பதாயும் வீட்டுக்காரர் சென்னைக்கு சென்றிருப்பதாயும், ஆகையால் மாடியின் திட்டி கதவின் வழியாய் ஏணி வைத்து இறங்கி அங்கு நின்றால் பக்கத்து அறையில் செல்லமும் காமாட்சிராவும் பேசுவது நன்றாய் கேட்கும் என்றும், அப்போது சந்தேகத்தை நிவர்த்தித்து கொள்ளலாம் என்றும் சொல்ல ஜாக்கிரதையாய் போய் வரும்படி எச்சரித்து அனுப்பினார். ஸ்ரீதர் திரும்பி வரும்போது என்னையும் கூட அழைத்து வந்து என்னை பக்கத்து வீட்டு மாடியில் உள்ள கட்டை சுவர் பக்கத்தில் இருக்க சொல்லி தான் போய் செல்லத்தை அழைத்து வரும்போது அங்கிருந்தபடியே என்னை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு எக்காரணம் பற்றியும் என்னை பேசாமல் இருக்கும்படியும் சொல்லிவிட்டு போனார். ஸ்ரீதர் சென்று செல்லத்தை அழைத்து வந்து கண்ணை கட்டி மீன்கந்தன் வீட்டிற்கு போய் அங்கே நிறுத்திவிட்டு எஃகு அங்கியில் சாவியிட்டு திறந்து அதை அப்புறப்படுத்தி படிக்கட்டு ஏறி சென்றதாக பின் தெரிந்தது. நான் செல்லத்தை எம்மை கொட்டாது பார்த்து அதிக ஆச்சரியப்பட்டேன். அவள் எனது பிரதிபிம்பம் போலிருப்பதாக முன் படத்தில் பார்த்திருந்த போதிலும் வர்ணம், தேகக்கட்டு, உயரம், பருமன், மயிர் முதலிய எல்லா அம்சங்களிலும் என்னைப் போலவே இருக்க கண்டு பிரமித்து போனேன். எனக்கே நான் தான் அவளோ அவள்தான் நானோ என்ற சந்தேகம் கூட மனத்தில் உதித்து விட்டதால் ஸ்ரீதரன் என்னை செல்லமென நினைத்து பேசியது நியாயமே என எனக்குள் நானே தீர்மானித்து கொண்டேன். அவ்வாறு சில நிமிஷங்கள் சென்ற பின்தான் ஸ்ரீதரும் சின்ன மீன்கந்தனும் செல்லத்தை கூட்டிக் கொண்டு போய்விட்ட விஷயமும், நான் அவர்களை பின்தொடர்ந்து செல்லாது நின்றுவிட்ட விஷயமும் என் மனத்தில் பட்டது. எனக்கோ அவர்கள் எங்கு எப்படி சென்றார்கள் என்று தெரியாது. ஆகையால் நான் இருட்டில் போய் தட்டுக்கெட்டு தடுமாறி வழி தெரியாமல் திகைத்தால் அவர்களை கண்டுபிடிப்பது கஷ்டமென்றும், அதைவிட அங்கேயே இருந்தால் கட்டாயமாய் ஸ்ரீதர் என்னை தேடி அங்கு வந்து அழைத்து செல்வார் என்றும், அதுதான் சரியான முறை என்றும் தீர்மானித்து அங்கு நின்றேன். அப்போது இங்குதான் சத்தம் கேட்டது. இதற்குள்ளாக தப்பித்து ஓடியிருக்க முடியவே முடியாது. வீட்டை சுற்றி நாம் காவல் இருக்கும்போது ரெக்கை கட்டி பறந்தா போயிருக்கக்கூடும். பார்த்தவுடன் பயப்படாமல் சுட்டு வீழ்த்துங்கள், சாத்தியமானால் உயிருடன் பிடியுங்கள், இல்லாவிட்டால் சுட்டாவது வீழ்த்தி விடுங்கள் என்று ஒருவர் பலரிடம் உத்தரவிடும் சத்தம் கேட்டதும் என் உடல் நடுங்கிற்று. இங்கு பாருங்கள், இங்கும் காணோம், வேறு எங்குதான் போயிருக்கக்கூடும்? ஒரு கால் தட்டட்டியில் இருக்கக்கூடுமோ என்றார்கள். 12 அடி உயரம், பறந்தா போயிருப்பான், ஆகையால் அங்கு போயிருக்க முடியாது என்றதும் அவர்கள் சத்தம் அடங்கிற்று. என் வேலை நல்ல வேலைதான், அதனால்தான் அவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். இங்கு வந்திருந்தால் எனது கதி என்ன ஆவது? வந்திருந்தால் என்ன செய்யக்கூடும்? மறைவிடம் இங்கே ஏதாவது உண்டா பார்ப்போம் என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது மீண்டும் அங்கு ஆட்கள் வரும் சத்தம் கேட்டது. தாங்கள் தட்டட்டியை பார்க்காமல் போனது தவறு என நினைத்து மறுபடியும் வருகிறார்கள் போலிருக்கிறது என நான் நினைத்து திகில் அடைந்தேன். அப்போது அவர்கள் பின்வருமாறு பேசிக்கொண்ட சப்தம் கேட்டது. சௌக்கியமாய் வீட்டில் இருந்த நமது எஜமானை இந்த கெதிக்காளாக்கிய காமாட்சிராவின் கர்வம் அடங்கும் காலம் சமீபித்து விட்டது. இப்போதே அவன் பேரில் அதிகாரிகளுக்கு பூர்ண சந்தேகம் உண்டாக்கிவிட்டோம் என்று சுந்தரராஜு இங்கு பேசியதாக நினைத்து அந்த கசடன் காமாட்சிராவ் இவ்வீட்டு கதவை திறந்து போட்டுவிட்டு போனது நமது வேலைக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. கரடியின் வேலை சுலபமாயிற்று. இப்போதே ஓட்டலியை வைத்து இரும்பு பெட்டியை திறக்க செய்து அதிலிருந்து நாம் நாடி வந்த பொருள்களை கொள்ளை கொண்டு போனால் ஒரே பானத்தால் 2 பழி தீர்த்தவர்களாகும். எப்படி என்றால் மாதவராஜாவின் 50,000 ரூபாய் நமது கையில் சேர்ந்துவிடும். இக்கதவை உடைத்தது காமாட்சிராவ். ஆதலால் அவனே இந்த இரும்பு பெட்டியில் இருக்கும் ரொக்கம், நகைகள் முதலியவைகளையும் திருடியதாக ஏற்பட்டு அவன் மேல் சந்தேகம் இன்னும் அதிகரிக்கும். இவ்வூர் மறவர் இதில் சம்பந்தப்படவில்லை. ஆதலாலும் ஒட்டலியும் கரடியும் இவ்வூர் வாசிகள் அல்லாதவர். ஆதலாலும் நாம் தீர்மானித்து அழைத்து வந்து ஆளுக்கு 1000 ரூபாய்களுடன் கூட ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய்கள் கொடுத்து அனுப்பிவிட்டால் சந்தோஷமாய் காலை 4 மணி வண்டிக்கே புறப்பட்டு அவர்கள் ஊர் சென்று விடுவார்கள். அவர்களுக்கும் நாம் இரும்பு பெட்டியிலிருந்து என்னென்ன எடுத்தோம் என்று தெரியாது. நல்ல காலம் வந்துவிட்டால் நடந்து கொண்டு வந்து கொடுக்கும் என்பது
நமது விஷயத்தில் உண்மையாயிற்று. இத்திருடரை கண்டுபிடிக்க ஈசனாலும் முடியாது என்றார்கள். அண்டத்திற்கு அண்டமாய் அணுவுக்குள் அணுவாய் எங்கும் நிறைந்து நிற்கும் பரந்தாமன் அறியாத பரம ரகசியமும் உலகின் கண் உளதோ? விபச்சாரம் செய்பவர்கள் எவருக்கும் தெரியாமல் அவ்வளவு சாமர்த்தியமாய் நாம் நடந்து கொண்டு வருகிறோம் எனவும், திருட்டுத்தனமாய் கள் சாராயம் முதலிய லாகிரி வஸ்துக்களை உபயோகிப்போர் முக்காடிட்டு கொண்டு இரவில் போவதால் எவருக்கும் தெரியாதென்றும், லஞ்சம் வாங்குவோர் தெருக்கதவை சாத்தி தாளிட்டுவிட்டு வீட்டிற்குள் கொண்டு போய் லஞ்சம் பெறுவதால் இரண்டாம் பேருக்கு தெரியாதெனவும், இவ்வாறே ஒவ்வொரு அக்கிரமங்கள் செய்பவர்களும் தங்கள் சாமர்த்தியத்தால் எவருக்கும் தெரியாதென நினைத்து செய்வதைப் போல் இவர்களும் செய்தார்கள் போலும். உலகத்தில் உள்ள பல மூடர்களைப் போல் இவர்களும் அவ்வாறு நினைத்தது ஆச்சரியமல்ல. புத்திசாலிகளாயிருப்பவர்கள் அணுவிற்கணுவாய் அப்பாறுக்கப்பாலாய் எங்கும் நிறைந்திருக்கும் ஈஸ்வர அம்சத்தின் ஒரு அணுவாவது நமது உடலிலும் மனசாட்சி என்னும் பேரால் வசித்து வருகிறதென்றும், அதற்கு தெரியாமல் மறைக்கக்கூடிய விஷயம் இல்லவே இல்லை என்றும் உணர்ந்து திரிகண்ண சுத்தியாய் நன்மையையே நினைத்து நல்ல விஷயங்களையே நாடி நலமான விஷயங்களையே கையாடி வருவர் என நினைத்து கொண்டேன். அவர்கள் பேசுவதை கேட்க எனக்கு மீண்டும் பயம் உள்ளத்தில் பிறந்தது. அப்போது வந்திருப்பவர்கள் திருடர் என்பதை திட்டமாய் தெரிந்து கொண்டேன். திருடர் முன் எதிர்பட்டுவிட்டால் என்னதுதான் செய்வார்கள் என்றும் என்னது செய்ய மாட்டார்கள் என்றும் நினைப்பதற்கில்லை என நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே தெருவில் ஆட்கள் வரும் சத்தம் கேட்டது. உடனே அவர்கள் இனி தெருவின் வழியாய் போவது அபாயம் என்றும் தட்டட்டியின் வழியாய்த்தான் போக வேண்டும் என்றும் பேசிக்கொண்டனர். தட்டட்டியின் வழியாய் போவதற்கு ஏணி இல்லையே, என் செய்வதென ஒருவன் கேட்டான். கையால் ஆகாதவனுக்கல்லவா ஏணி வேண்டும், நமக்கு ஏணி எதற்கு? அறையில் சாராய புட்டிகளுடனும் தின்பண்டங்களுடனும் விட்டுவிட்டு நாம் பூட்டி கொண்டு வந்த கதவை திறந்து கரடியையும் ஓட்டலியையும் அழைத்து கொண்டு தஸ்தாவேஜுகள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓட்டலியையும் கரடியையும் அழைத்து வந்திருப்பதால் அம்மூட்டையை நீயே எடுத்துக்கொண்டு ஜல்தியாய் அழைத்து வா என்றார். அவரும் அவ்வாறே சென்று மூட்டையை எடுத்துக்கொண்டு அவர்களை அழைத்து வந்து அவர்களிடம் ஒருவரை கீழே நிற்கும்படியும் அவர் புஜத்தின் மேல் இன்னொருவரை ஏறி நிற்கும்படியும், அவ்வாறு அவர்கள் இருவரும் நின்றால் தாங்கள் அவர்கள் மேல் ஏறி திட்டி கதவை திறந்து கொண்டு தொங்க விடுவதாயும் அவர்களை கயிற்றை பிடித்து கொண்டு ஏறி வரும்படி சொன்னார்கள். முதலில் அவர்கள் ஏறிவிட்ட பின் போலீஸாராவது வீட்டுக்காரராவது வந்துவிட்டால் தங்களை அங்கேயே விட்டுவிட்டு அவ்விருவரும் ஓடிவிடுவார்கள் என்றும், ஆகையால் தாங்கள்தான் முதலில் ஏறி போக வேண்டுமென்றும் ஓட்டலியும் கரடியும் முரண்டினார்கள். வேறு வழி இல்லாததால் அவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் நின்று கொண்டு ஓட்டலியையும் கரடியையும் மேலே ஏறும்படி செய்து அவர்கள் பிடித்து கொண்டு தொங்கவிட்ட கயிற்றின் உதவியால் மூட்டையுடன் அவர்கள் இருவரும் ஏறி சென்றனர். அங்கு கட்டை சுவற்றின் பக்கத்தில் இருந்த நான் அவர்கள் எப்படியாவது என்னை கண்டுபிடித்து விடுவார்கள் என பயந்து கைப்பிடி சுவற்றின் மேல் படர்ந்து வந்திருக்கும் படற்கொடிகளின் கீழ் மறைந்த வண்ணம் அபாயகரமான நிலையில் மறைந்திருந்து அவர்கள் சென்ற பின் மீண்டும் தட்டட்டியில் வந்து உயிர் பிழைத்தோம் என நினைத்து இன்னும் ஸ்ரீதர் வரவில்லையே என நாலா பக்கங்களிலும் திரும்பி திரும்பி பார்த்து நின்றேன். அப்போது இருவர் தூரத்தில் வரவே அவர்கள் ஸ்ரீதரும் ராமனோ வேறு எவரோ என திட்டமாய் தெரியாததால் மீண்டும் கொடிகளின் கீழ் மறைந்து கொண்டு கவனித்து வந்தேன். அவர்கள் சமீபத்தில் வந்த பின்தான் திட்டமாய் அவர்கள்தான் என அறிந்து பின் வெளியில் வந்தேன். அப்போது ஸ்ரீதர், செல்வம், ஏன் அவ்வளவு அபாயமான நிலையில் மறைந்து கொண்டாய் என்று கேட்டார். நான் நடந்த விற்த்தாந்தங்களையெல்லாம் சாங்கோபாங்கமாய் சொன்னேன். அப்போது ஸ்ரீதர் இன்ஸ்பெக்டர் காமாட்சிராவ் தனது தகப்பனாரை பிடிப்பதற்காக தனது அரண்மனை வந்திருப்பதாயும், தன் தகப்பனார் பிடிவாதக்காரராதனால் தன் பிராணன் போனாலும் செல்லம் இருக்குமிடம் காண்பிக்க மாட்டார் என்றும், அதன் மூலமாய் பல அனர்த்தங்கள் விளையலாம் என்றும், ஆகையால் நான் தான் செல்லம் என்று திருச்செந்தூரில் முகாம் செய்திருக்கும் டெப்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் நேரில் சென்று பிரமாண வாக்குமூலம் கொடுத்தால் ஒழிய தன் தகப்பனாருக்கு கஷ்டங்கள் விளையும் என்றும், நான் இன்னின்ன விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி பாடம் கற்பித்து கொடுத்து என்னை ஆகாய விமானத்தில் ஏற்றி
திருச்செந்தூர் மௌனசாமி மடத்தின் பின்னால் இருக்கும் சமுத்திர மணல் மைதானத்தில் கொண்டு போய் இறக்கிவிட்டு டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் இறங்கியிருக்கும் இடத்திற்கு வழி சொல்லி அனுப்பினார்கள். நான் எப்போதும் குறும்புக்காரியாதலாலும் எனக்கு இப்பேற்பட்ட விஷயங்களில் தலையிடுவது அதிக உற்சாகத்தை கொடுக்கிறதாதலாலும் 4வது அத்தியாயத்தில் சொன்ன வண்ணம் டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் சென்று பிரமாண வாக்கு மூலம் கொடுத்து வந்தேன். டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட் மிகவும் நுண்ணறிவு உடையவர். ஆதலால் நான் போவதற்கு முன் உடுப்பு போடாத இரகசிய போலீஸ்காரன் ஒருவனை அழைத்து அங்கிருந்து போகும்போது எனக்கு தெரியாமல் பின் சென்று எங்கு போகிறேன் என்றும் யார் யாருடன் பேசுகிறேன் என்றும் அறிந்து வரும்படி அனுப்பியிருந்தார் போலிருக்கிறது. அவன் பின்பற்றி வருவதை சில நிமிஷங்களில் தெரிந்து கொண்டு மௌனசாமி மடம் வரை சென்றேன். அங்கு தெரியாமல் மறைந்து செல்வதற்கு இடமில்லாததால் அவன் சற்று தூரத்திலேயே வரும்படி நேரிட்டது. மௌனசாமி மடத்து சுவற்றின் தென் மூலை கடைசி வரையில் போகும் வரையில் தூரத்தில் சென்று கொண்டிருந்த துப்பறிபவன் நான் மூளை திரும்பினதும் வேகமாய் ஓடி வந்தான். ஆனால் ஆகாய விமானத்தை பறப்பதற்கு ஆயத்தமாய் வைத்துக்கொண்டு ஸ்ரீதரும் ராமனும் காத்திருந்ததால் நான் வந்தவுடன் என்னை ஏற்றி கொண்டு உடனே பறந்துவிட்டார்கள். ஆகையால் மௌனசாமி மடத்தின் மேல் பக்கம் வந்து கொண்டிருந்த துப்பறிபவன் ஏதோ தடதடவென்னும் சிறு சத்தத்தை தான் கேட்டான். அவன் மூளை திரும்பி பார்த்தபோது என்னை எத்திசையிலும் காணும். அதற்குள்ளாக நான் மடத்தின் தென்பக்க சுவற்றை தாண்டி போயிருக்க போதிய சாவகாசமில்லை. ஒரு பக்கத்தில் சமுத்திரம், சமுத்திரத்திலும் படகுகள் ஏதும் செல்லவில்லை. 2 பக்கங்கள்தான். வந்த வழியாதலால் அவ்வழிகளில் நான் செல்லவில்லை என்பது அவனுக்கு நன்றாய் தெரியும். தென்பக்கம் விஸ்தாரமான மணல் வெளியாதலால் சுமார் 1 மைல் தூரத்திற்கு நன்றாய் தெரிந்தது. அதற்குள்ளாக அவ்வளவு தூரம் நான் சென்றிருக்க சாத்தியமில்லையாதலால் பின் எங்குதான் போயிருப்பேன்? தான் போய் டெப்டி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னத்தான் சொல்வதென தோன்றாமல் சற்று நேரம் தயங்கி நின்றான். நான் வெள்ளை ஆடை உடுத்தி வந்திருந்ததால் ஒருவேளை மோகினிதான் என்னைப் போல் வந்து மறைந்து விட்டாளோ என பலவாறு சிந்தித்து நொந்து சென்றான் போலும். டெப்புட்டி மேஜிஸ்ட்ரேட்டிடம் என்ன சொன்னானோ, அவர் என்ன பதில் சொன்னாரோ தெரியாது. நேர்க்க ஸ்ரீதரும் நானும் ஆகாய விமானத்தில் புறப்பட்டு கொடிக்காமம் சென்று எங்கள் மோட்டார் கார் ஏறி அதிகாலை 5 மணிக்கு வீட்டுக்கு சென்றோம். இதுதான் நடந்த விஷயங்கள் என்றாள். திரு ஜே.ஆர். ரங்கராஜு அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும் நன்றி.